இந்த உண்மை சம்பவம் யாரெல்லாம் கேட்கணும் அப்படின்னா, கல்யாணத்துக்கு அப்புறம் உங்க மனைவிக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணாம வேலைன்னு சுத்திட்டு இருக்கீங்களா? அப்ப கண்டிப்பா நீங்க இந்த உண்மை சம்பவத்தை கேட்டே ஆகணும். 2வது யாரு கேட்கணும் அப்படின்னா, பெண்கள், கல்யாணமான பெண்கள். உங்க கணவர் யாருக்காக உழைக்கிறாரு அப்படிங்கிறத புரிஞ்சுக்காம தனிமையில இருக்கிற நீங்க எடுக்கிற அந்த தவறான முடிவு உங்களை எங்க கொண்டு போய் நிப்பாட்டும் அப்படிங்கிறதுக்காக கண்டிப்பா நீங்களும் இதை கேட்கணும். சரி, நேரடியா இந்த சம்பவத்துக்குள்ள போகலாம். 2025 பிப்ரவரி 1 காலையில 6 மணிக்கு ஆர்கே குவார்ட்டர்ஸ் அப்படிங்கிற கேரளாவை சேர்ந்த மலப்புரத்துல இருக்கிற ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. இந்த தெருல அந்த தெரு ஜனங்களை எழுப்புனது ஒரு பெண்ணோட அழுகுரல். அந்த சத்தம் வர்ற அந்த வீட்டை நோக்கி ஓடுறாங்க. அங்க போனா கதவு திறந்து கிடக்குது. ஒரு பெண் பெட்ரூம்ல இருந்துட்டு வயிற்றுலையும் மார்பளையும் அடிச்சுக்கிட்டு பயங்கரமா அழுகுறாங்க. என்னன்னு இந்த கூட்டம் ஓடி போய் உள்ள பார்த்தாங்க அப்படின்னா, அவங்க கணவர் பெட்ல படுத்து அப்படியே இறந்த நிலையில இருக்கிறார். என்னாச்சு ஏதாச்சுன்னு அந்த இருக்கிற ஜனங்கள்லாம் கேட்குறாங்க. அப்போ அந்த பெண் சொல்றாங்க, என் கணவருக்கு ஹார்ட் அட்டாக் இறந்து போயிட்டாரு. நல்லாதான் நைட்டு ஃபுல்லா தூங்குனாரு. காலைல எழுந்திரிச்சு நான் காஃபி குடிக்கிறதுக்காக எழுப்பும் போது ஹார்ட் அட்டாக்ல இறந்து கிடக்குறாரு அப்படின்னு சொன்ன உடனே அங்க இருக்கிற ஜனங்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்றாங்க. இப்போ போலீஸ் டீம் அங்க வருது. அதுக்குள்ள ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணி ஆம்புலன்ஸ் இறந்து போயிட்டாரா இல்ல உயிரோட இருக்கிறாரான்னு செக் பண்ணிட்டு டிக்ளேர் பண்றாங்க இவர் இறந்துட்டாரு அப்படின்னு. போலீஸ் வந்தாங்க. அந்த உடலை அவங்க கைப்பற்றுறாங்க. அங்கிருந்து அங்க இருக்கிற அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்புறாங்க. அனுப்பிட்டு இந்த பெண்ணுகிட்ட அவங்க விசாரிக்க ஆரம்பிக்கும் போதுதான் தெரியுது அந்த பெண்ணுக்கு மலையாளம் தெரியாது. ஏன்னா அங்க இறந்து கிடந்த ஒரு பேரு பவன், இந்த பெண் பேரு பூனம் தேவி. இவங்க 2 பேருமே பீகார் மாநிலத்தை சேர்ந்தவங்க. கொஞ்ச மாதங்களுக்கு முன்பாகத்தான் இந்த இடத்துல அவங்க குடியேறி இருக்கிறாங்க. அதனால அவங்களுக்கு இந்த போலீஸ் பேசுற அந்த மலையாளம் புரியவே இல்லை. அதனால ஒரு டிரான்ஸ்லேட்டரை வச்சுட்டு நீ யாருமா என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு அந்த பெண் ரொம்ப டீட்டெயிலாக சொல்கிறாங்க. நைட்டு என் கணவர் வேலைக்கு போயிட்டு வந்தார், அதுக்கப்புறம் சாப்பிட்டாரு, அதுக்கப்புறம் நாங்கள் பெட்டில் ஒன்றா இருந்தோம், நல்லா தான் சந்தோஷமாக இருந்தோம். ஆனால் காலையில் எழுந்திரிச்சு காஃபி குடிக்கிறதுக்காக எழுப்பும் போகும்போது அவர் ஹார்ட் அட்டாக்கில் இறந்து கிடக்குறாரு அப்படின்னு தகவலை சொல்கிறாங்க. போலீஸ் வழக்கமாக அவங்கள என்கொயரி பண்ணிட்டு இந்த வீட்டுக்குள்ளே வேற ஏதாவது சந்தேகப்படும்படியா இருக்குதா அப்படின்னு செக் பண்ணாங்கன்னா அந்த வீடு ரொம்ப நார்மலாக இருக்குது. அந்த வீட்டில் சந்தேகப்படுற மாதிரியான எந்த பொருளும் கிடையாது, எந்த தடயங்களும் கிடையாது. அப்படிங்கிறதுனால இது உண்மையிலேயே அவருக்கு ஹார்ட் அட்டாக்ல தான் இறந்துருக்காரு போல இருக்குன்னு டிக்ளேர் பண்ணலாமா, எதா இருந்தாலும் பிரேத பரிசோதனை அட்டாப்சி ரிப்போர்ட் வந்ததுக்கப்புறம் முடிவு பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு நாள் வெயிட் பண்ணுறாங்க. பிப்ரவரி 2ஆம் தேதி அந்த அட்டாப்சி ரிப்போர்ட் வருது. ரிப்போர்ட்டை பார்த்த போலீஸ்க்கு பயங்கரமான பேரதிர்ச்சின்னு சொல்லலாம். என்ன காரணம்னா, அந்த அட்டாப்சி ரிப்போர்ட்ல இறந்து போன பவனுடைய கழுத்து எலும்பு உடைக்கப்பட்டிருக்குது. அது மட்டும் இல்லாம அவருடைய 2 கைகள் 2 கால்கள் இழுத்து விரிச்சு கட்டினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி கட்டி இருக்கிறாங்க. அதுக்கான மார்க்கும் இருக்கு அப்படிங்கிறது போலீஸுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியான ஒரு தகவலா வருது. இதை யார் செஞ்சிருப்பா? அந்த நைட்ல அவங்க மனைவி மட்டும்தான் கூட இருந்திருக்காங்க. அப்படிங்கிறதுனால இந்த ரிப்போர்ட்டை படிச்ச போலீஸ் உடனடியா பெண் போலீஸோட போயிட்டு அந்த பெண் பூனம் தேவியை கைது பண்ணி இப்போ ஸ்டேஷன்ல வச்சு விசாரிக்கிறாங்க. விசாரிக்கும் பொழுது அந்த பெண் சொன்னதே தான் திருப்பி திருப்பி சொல்றாங்க. அவங்கள்ட்ட வேற எந்த தகவல்களும் அவங்கள்ட்ட வாங்க முடியல. அப்படிங்கிறதுனால இந்த பெண்ணோட போனை அவங்க சர்ச் பண்றாங்க. சர்ச் பண்ணும்போது ஒரு நம்பருக்கு தொடர்ச்சியா அவங்க கால் பண்ணிட்டே இருந்திருக்காங்க அப்படிங்கிற தகவல் போலீஸ்க்கு தெரிய வந்தவுடனே இப்ப போலீஸ் வழக்கமா விசாரிப்பாங்கல்ல, அந்த மாதிரி செல்லமா போலீஸ் விசாரிக்க ஆரம்பிக்கும் தான் அந்த பெண் முழு தகவலையும் சொல்ல ஆரம்பிக்குது. என்ன அப்படின்னா, 2017 பீகார் மாநிலத்தை சேர்ந்த இந்த பூனம் தேவிக்கும் அதே பீகார் மாநிலத்தில் இருக்கிற பவன், இந்த 2 பேருக்கும் அரேஞ்சு மேரேஜ் நடக்குது. இந்த பவன் ஒரு தனியார் கம்பெனியில மார்க்கெட்டிங் ஏஜென்ட்டா ஒர்க் பண்றாரு. கை நிறைய சம்பளம். ஒரே பையன் குடும்பத்துல இந்த பவன். அதனால கல்யாணமாகி உடனே தனி கொடுத்தனம் வந்துடுறாங்க. 2 பேரும் ரொம்ப சந்தோஷமா வாழ ஆரம்பிக்கிறாங்க. நல்ல ஜோடி அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு 2 பேருமே ரொம்ப பாசமா இருந்திருக்காங்க. அவங்க லைஃபும் ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. இவங்க 2 பேருடைய அன்பான இந்த வாழ்க்கைக்கு அடையாளமா ஒரு பையன் பிறந்திருக்கான். அவனுக்கு பேரு ஹரிஸ்ன்னு வச்சிருக்காங்க. 5 வருஷம் இந்த வாழ்க்கை நல்லா தான் போயிட்டு இருந்திருக்குது. இப்போ 5 வயசாச்சு ஹரிஸ்க்கு. ஹரிஸை ஸ்கூல்ல சேர்த்திருக்காங்க. பவனுக்கு ஒரு கெட்ட பழக்க வழக்கமும் கிடையாது. அவரு தண்ணி அடிக்க மாட்டாரு, தம் அடிக்க மாட்டாரு, பெண்கள் சகவாசமும் கிடையாது. எப்பவுமே வேலைன்னு இருப்பாரு. என்ன ஒரே ஒரு அவர் வாழ்க்கையில பண்ண தவறு என்னன்னா, காலையில வேலைக்கு போனாருன்னா இரவு 11 மணி 12 மணி வரைக்கும் வேலை பார்ப்பாரு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு அந்த டயர்ட்ல சாப்பிட்டு அவர் தூங்கிடுவாரு. இது அவருடைய ரொட்டீன் லைஃபா இருந்துட்டே இருக்குது. இப்போ 5 வயசான பையன் ஹரிஸை ஸ்கூல்ல சேர்த்திருக்காங்க. இந்த ஸ்கூல்ல
இந்த வீட்லேருந்து ஸ்கூல் ரொம்ப தூரங்கிறதுனால இந்த பையனை எப்படி ஸ்கூலுக்கு அனுப்புறது, ஸ்கூல்லேருந்து வேன் எதுவும் அரேஞ்ச் பண்ணலை அப்படிங்கிறதுனால வேற அவங்களுக்கு ஒரு டிரான்ஸ்போர்ட் தேவைப்பட்டிருக்குது. அப்படி அவங்க யோசிக்கும் போது தான் இவங்க தங்கியிருந்த அதே தெருவில் சங்கீத் அப்படின்னு ஒரு பையன், அவனுக்கு 27 வயசு, அவன் ஷேர் ஓட்டை வச்சுக்கிட்டு அங்கே இருக்கிற அந்த தெருவில் இருக்கிற குழந்தைங்களெல்லாம் ஸ்கூலில் கொண்டு போயிட்டு ட்ராப் பண்ணுற வேலையை பார்த்துட்டு இருந்திருக்கான். அந்த பையனை இவங்க பிடிச்சி என் பையனையும் கொண்டு போய் டெய்லி ரெகுலராக ஸ்கூலில் விட்டுருங்க அப்படின்னு சொல்லி கமிட் பண்ணியிருக்காங்க. இந்த சங்கீத் வடிவில் தான் சாத்தான் அந்த குடும்பத்துக்குள்ளே வந்திருக்கான். இப்போ ஆரம்பத்தில் இந்த ஆட்டோ டிரைவருடைய நம்பர் இந்த பெண்ணுக்கு, ஏன்னா ஒரு அம்மாவுக்கு தேவைப்படல, ஒரு வேளை வந்து 1 நிமிஷம் 2 நிமிஷம் டைம் ஆனால் உடனே அந்த ஆட்டோ டிரைவர் சங்கீத்துக்கு ஃபோன் பண்ணி, சங்கீத் ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, என் பையன் வந்துட்டு இருக்கான், இப்போதான் ரெடி ஆகிட்டு இருக்கான் இப்படின்னு பேச ஆரம்பிச்சாங்க. சில நேரங்களில் சங்கீத் என்ன பண்ணுவான்னா ஃபோன் பண்ணி, மேடம் கொஞ்சம் சீக்கிரம் வந்துட முடியுமா, இன்னைக்கு சீக்கிரம் வந்துட்டேன், இன்னைக்கு எனக்கு இன்னொரு ஆட்டோ டிரைவர் வரலாம், அவங்க பையனை அவங்க பிக்கப் பண்ணிக்குவான் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இப்படி பேச ஆரம்பிச்சவங்க ஒரு கடத்தில் அந்த 5 வருஷம் ஆனோடனே வழக்கமாக கல்யாண லைஃப்ல கல்யாணம் ஆன அந்த புதுசுல கணவன் மனைவிகளுக்குள்ள இருக்கிற அந்த பரஸ்பர நெருக்கம் இருக்குல்ல, அது காலப்போக்கில் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். ஆண்களுக்கு குறையிறதுக்கான நிறைய காரணம் இருக்குது. அதுக்கப்புறம் பண பிரச்சனை இருக்குது, ஸ்கூல் படிக்கிற பையன், வீட்டோட தேவை, அடுத்த கட்டத்துக்கு போகிறது எப்படி, பிஸ்னஸ், வேலையில் இருக்கிற டென்ஷன், இப்படி சொல்லிட்டு ஆண்கள் என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நெருக்கத்தை குறைக்க ஆரம்பிப்பாங்க. இந்த நெருக்கத்தை குறைக்க ஆரம்பிக்கிறது எதனால அப்படின்னு யோசிச்சாங்கன்னா மனைவி இந்த மாதிரி யோசிக்க மாட்டாங்க. ஆனால் இந்த பூனமுக்கு என்னன்னா, தன்னுடைய கணவன் தான் மேல கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சிட்டே வருதோ, என்னென்ன கொஞ்சம் நெருங்கி பழக மாட்டேங்கிறாரு, முன்னாடி மாதிரி இல்லையே, நம்ம கல்யாணம் பண்ண புதுசாக என்னெல்லாம் பண்ணோம், எங்கெல்லாம் போனோம், எவ்வளோ வந்து அன்பா இருந்தாரு, இப்போ கம்மி ஆகிட்டே வருது, லவ் லைஃப் வந்து முன்னாடி மாதிரி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபீல் பண்ணியிருக்காங்க. இப்படி ஃபீல் பண்ணும்போது இந்த புதுசாக பழக ஆரம்பிச்சாலும் ஆட்டோ டிரைவர், அவன் பேசும்போதெல்லாம் ரொம்ப ஸ்வீட்டாக பேச ஆரம்பிச்சிருக்கான். இந்த பூனமுக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. சேச்சா, நம்ம கணவனோட இந்த பையன் எவ்வளோ ஸ்வீட்டாக பேசுகிறான், யாரோ ஒரு தெரியாதவன் நம்ம மேலே எவ்வளோ அக்கறையாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட பேசும்போதெல்லாம் இந்த பூனமுக்கு சந்தோஷம் வர ஆரம்பிச்சிருது. அதனாலேயே அவங்க பேச ஆரம்பித்தவங்க ஒரு கட்டத்தில் ஒரு டீப்பான ஃப்ரெண்ட்ஷிப் லெவலுக்கு போனது இப்போ ஒரு கள்ளக்காதலாக அது மாறுற அளவுக்கு போயிருக்குது. இவங்களுக்கு எது வசதியாக போச்சுன்னா, கணவர் காலையிலேயே வேலைக்கு போயிடுவார், நைட்டு 11 மணி 12 மணி தான் வருவார். இடைப்பட்ட நேரத்தில் பையனும் ஸ்கூலுக்கு போயிட்டான், இந்த பகலில் யாருமே இல்லை. இது தெரிஞ்ச உடனே இந்த சங்கீத் கூட சேர்ந்து ஸ்கூலில் கொண்டு போய் பையனை விட்டு வந்தோடனே அதே ஆட்டோவில் இவங்க 2 பேரும் வெளில போவாங்க. அங்கே இருக்கிற எல்லா சுற்றுலா தலங்களுக்கு சுற்றுவாங்க, வெளியில் லாட்ஜ் போட்டு அங்கே தங்குவாங்க. இந்த கள்ளக்காதல் ஏறக்கூடிய 1 வருஷம் தொடர்ந்துருக்கு. சங்கீத்தோடைய இந்த பழக்க வழக்கம் கணவருக்கு தெரியவே இல்லை. ஒய்ஃப் இப்படி பண்ணுறாங்கிறது கணவனுடைய நாலேஜுக்கு போகவே இல்லை. ஆனால் எப்போதுமே கள்ளக்காதல் பண்ணுறவங்க கொஞ்ச நாள் மறைச்சி வச்சிருந்தாலும் கண்டிப்பாக அது வெளில வந்தே தீரும். இது வந்து எழுதப்படாத ஒரு விதின்னே சொல்லலாம். கண்டிப்பாக அந்த மாதிரி தெரிஞ்சுக்குவாங்க, மாட்டிக்குவாங்க. அந்த மாதிரி தான் இந்த பவனுடைய கண்களில் மாட்டாட்டி கூட பவனுடைய சொந்தக்காரங்கள்லாம் பூனமும் ஆட்டோ டிரைவர் இந்த மாதிரி நெருக்கமாக சுற்றிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத அவங்க பார்த்துட்டு பவன்கிட்ட சொல்லிடுறாங்க, அவன் வீட்டுக்காரம்மா சரியில்லை, கொஞ்சம் கண்டிச்சு வச்சுக்க அப்படின்னு. ஆனால் ஆரம்பத்தில் அதை நம்பவே இல்லை இந்த பவன். இருந்தாலும் அடிக்கடி சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காருன்னா, அது வரைக்கும் தன்னுடைய ஒய்ஃபை எந்த அளவு நம்பியிருக்காரு பாருங்க இந்த பவன். ஒய்ஃபோட ஃபோனை எடுத்து ஒரு செக் பண்ணவே மாட்டாராம், பார்க்கவே மாட்டாராம், அவரும் நம்பிக்கையாக இருந்திருக்காரு. அந்த நம்பிக்கையில் தான் நம்மளை கண்டுபிடிக்க மாட்டாருன்னா அந்த அம்மாவும் ரொம்ப கேஷுவலாக இருந்திருக்குது இந்த பூனம். ஒரு நாள் நைட்டு தன்னோட ஒய்ஃப் தூங்கினதுக்கப்புறம் இந்த ஃபோன் எடுத்து உள்ளே செக் பண்ணால் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் அவ்வளோ அசிங்கமான சேட்ஸ் இருக்குது, ரொம்ப ப்ரைவேட் ஃபோட்டோஸ் இருக்குது, 2 பேரும் வெளில போன சுத்தின ஃபோட்டோஸ்லாம் இருக்குது. இதை பார்த்த உடனே பயங்கரமாக ஷாக் ஆகிட்டாரு பவன். ஒய்ஃபை எழுப்புறாரு, எழுப்பி பயங்கரமாக திட்டுறாரு, அடிக்கவும் செய்கிறாரு. எனக்கு நீ இப்படி துரோகம் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி பயங்கரமாக சண்டை போடுறாரு. சண்டை போடனே ஒய்ஃப் வந்து, நான் தப்பு பண்ணிட்டாங்க, என்னை மன்னிச்சிருங்க, தெரியாமல் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்குறாங்க. சரி ஓகே, இதோட மறந்துடு, நீ வந்து நார்மல் ஆயிடுன்னு சொல்லி மன்னிச்சுட்டு மறுபடியும் அவர் அடுத்த நாள்லேருந்து வழக்கம் போல் அவர் தன்னுடைய வேலைகளை பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. என்ன ஒருனா, தான் பண்ண தவறை உணர்ந்திருந்தாருன்னா அன்னையிலேருந்து மனைவிக்கான டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருந்தாருன்னா இந்த தப்பு மறுபடியும் தொடர்ந்துருக்குமாங்கிறது தெரியல. ஆனால் அவருடைய வேலையெல்லாம் மறுபடியும் ஓட ஆரம்பித்தோடனே 1 மாதம் சும்மா இருந்த இந்த பெண் மறுபடியும் இந்த சங்கீத் கூட பழக ஆரம்பிச்சிருக்கு. இப்போ என்னென்னா, வெளியில் சுற்றினதானே மற்றவங்களாம் பார்ப்பாங்க, நான் வேற ஒரு ஐடியா பண்ணுறேன்னு சொல்லிட்டு தன்னோட வீட்டுக்கே சங்கீத்தை வர சொல்லி மறுபடியும் இவங்க தவறான உறவுல இருந்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் 2 மாதம் கழிச்சு வேலைக்கு போன பவன் வீட்டுக்கு சீக்கிரம் வர்றாரு. வீட்டில் தன்னுடைய பெட்ரூமில் தன்னுடைய மனைவியும் அந்த சங்கீத்தம் ஒன்றா இருக்கிறத இவர் கண்ணால் பார்த்துட்டு இவனால் தாங்க முடியல.
அந்த சங்கீத்தை அங்கேயே அடித்து விரட்டுறாரு. தெருவில் இருக்கிற எல்லாருமே இதை பார்க்குறாங்க. விரட்டி வீட்டுக்கு மறுபடியும் வந்தால் அந்த தெருவில் இருக்கிற அத்தனை பேருக்கும் தன்னுடைய மனைவி இப்படி தவறான உறவுல இருக்காங்கிறது தெரிஞ்சு போயிடுச்சு. இதுக்கப்புறம் இந்த ஊரில் நம்மளால இருக்க முடியாது. ரெண்டாவது, தன்னுடைய மனைவி இனிமே திருந்த மாட்டாங்க, இதுக்கு ஏதாவது மாற்று வழி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்றாருன்னா, தன்னுடைய கம்பெனியில போயிட்டு கேட்கிறாரு, எனக்கு நீங்க டிரான்ஸ்ஃபர் வேணும், எங்க வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. வேற ஏதாவது ஸ்டேட்டுக்கு வேணும் அப்படின்னு கேட்டிருக்காரு. தன்னுடைய மனைவிக்கு சொல்லாம ஒரே நாள்ல தன்னுடைய மனைவி, குழந்தை, அந்த பொருட்கள் எல்லாத்தையுமே எடுத்துட்டு மலப்புரத்துக்கு வந்து சேர்றாங்க. இங்கே வந்ததுக்கப்புறம் தன் மனைவிகளுடைய ஃபோனை பிடிங்கிடுறாரு. இதுக்கப்புறம் நீ சரியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் தனியாக ஒரு வீடு எடுத்து தங்க வச்சுட்டு ஒரு வேலைக்கு போயிட்டு வர்றாரு. இந்த மாதிரியான சூழல்ல ஒரு மாசம் சும்மா இருந்த இந்த பூனம் என்ன பண்றாங்கன்னா, பக்கத்து வீட்டுக்காரங்கள்ட்ட போயிட்டு ஃபோனை வாங்கி, நான் வந்து முக்கியமான ஃபோன் பண்ணணும் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சங்கீத்துக்கு அடிச்சு, இந்த மாதிரி கேரளாவில் கொண்டாந்து என்ன வச்சிருக்காரு, நீ இல்லாமல் என்ன நல்லா இருக்க முடியல, ரொம்ப மிஸ் பண்றேன்னு சொல்லி பேச ஆரம்பிச்சு மறுபடியும் அப்படியே பேசிட்டே இருந்திருக்காங்க. அவன் என்ன பண்ணியிருக்கான்னா, அந்த நம்பருக்கு ஜிபே பண்ணி ஒரு ஃபோன் ஒன்று வாங்கிக்க அப்படின்னு சொல்லி காசு போட்டிருக்கான். இவங்க ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வாங்குறாங்க. அந்த ஃபோனை தன்னுடைய கணவனுக்கு தெரியாமல் சமையலறையில் அரிசிக்குள்ளே வச்சு மெயின்டைன் பண்ணுறாங்க ஒரு 2 மாதம். இந்த 2 மாதத்தில் 2-3 டைம்ஸு இந்த சங்கீத்து கேரளாவுக்கு வந்திருக்கான். இவங்க மறுபடியும் தனிமையில் இருந்திருக்கிறாங்க. இது அப்படியே கண்டினியூ ஆகிட்டே இருந்திருக்குது. இப்படி போயிட்டே இருக்கும்போது ஒரு நாள் நைட் நேரத்தில் பவனுக்கு ஒரு செல்ஃபோன் சத்தம் கேட்டிருக்குது. ஒய்ஃப் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. நம்ம வீட்டில் ஏதா இந்த மாதிரி சத்தம்னு சொல்லிட்டு அவர் தேடி அலையும் போது கிச்சனில் ஒரு ஃபோன் மறைச்சி வைக்கப்பட்டிருக்கிறத பார்த்துட்டு அந்த ஃபோன் எடுத்து செக் பண்ணா மறுபடியும் சங்கீத் இங்கே வந்திருக்கான், 2 பேருக்குள்ள ரிலேஷன்ஷிப் இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டு ஒய்ஃபை வந்து அந்த நேரத்தில் எழுப்பி அடிக்கிறாரு. இதுக்கப்புறம் இந்த மாதிரி நீ தப்பு பண்ணுவியா, நான் உன்னை என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு பயங்கரமா வார்னிங் பண்ணியிருக்காரு. என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு மனைவியும் அழுதுருக்காங்க. இப்போ அடுத்த நாள் மறுபடியும் அவர் வேலைக்கு போய் ரொட்டீன் லைஃப்ல போகும்போது இந்த பூனம் தேவி ஒரு விஷயத்த உட்காந்து யோசிச்சிருக்காங்க. இந்த விஷயத்த இதுக்கப்புறம் நம்மளால விட முடியாது. நம்முடைய ஹஸ்பண்ட் வந்து இதை அடுத்த லெவலுக்கு என்ன பண்ணுவார்னு தெரியாது. இப்போ கண்டுபிடிச்சிட்டாருன்னா இங்கேருந்து வேற ஏதாவது ஸ்டேட்டுக்கு கூட்டிட்டு போவாரா, இல்லை வேற என்ன ஆக்ஷன் எடுப்பாருன்னு தெரியாது. அதனால நம்ம இதுக்கு ஒரு முடிவு பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய செல்போன்ல சர்ச் பண்ணியிருக்காங்க, இவர் எப்படி கொலை பண்ணலாம் அப்படின்னு. இதுல சங்கீத்தை வந்து இதுல எதுலையும் நம்ம இன்வால்வ் பண்ண வேண்டாம், நம்மளே பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு இவங்க என்னைக்கு அவர் தன்னுடைய ஹஸ்பண்டை கொலை பண்ணலான்னு முடிவு பண்ணாங்களோ அந்த நாள்ல இருந்து தன்னுடைய ஹஸ்பண்ட் கூட கல்யாணமான புதுசுல எவ்வளோ நேர்மையா நடந்துக்கிட்டாங்களே, எவ்வளோ லவ்வா நடந்துக்கிட்டாங்களே, அதே மாதிரி பழைய டோன்ல பழக ஆரம்பிச்சிருக்காங்க. இப்ப கணவனுக்கு பயங்கர சந்தோஷம், தன்னுடைய மனைவி உண்மையிலேயே வந்து திருந்திட்டா அப்படின்னு சொல்லிட்டு பழக ஆரம்பிச்சிருக்காங்க. இவரும் மறுபடியும் அந்த லவ் லைஃப் கூட நல்லாவே இருந்திருக்காங்க 2 பேருமே. இப்படி வாழ்ந்துட்டு இருந்த ஒரு காலகட்டத்துல தான் 2 மாசம் கழிச்சு ஜனவரி 31 அந்த நைட்ல இவர் வேலைக்கு போட்டு வந்திருக்காரு. அன்னைக்கு ரொம்ப சிறப்பாக சமைச்சு வச்சுருந்துருக்காங்க. இவருக்கு பயங்கர ஹாப்பியாக இருந்திருக்காரு. அந்த சாப்பாடு கொடுத்தோடனே பெட்டுக்கு போனோடனே இப்போ ஒய்ஃப் சொல்லியிருக்காங்க பூனம் தேவி, இன்னைக்கு நான் சொல்கிற மாதிரிலாம் நீங்கள் வந்து நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்களை, அந்தரங்கமான விஷயங்களை 2 பேருமே பேசியிருக்காங்க. இவருக்கு பயங்கரமான ஹாப்பி. ஏன்னா தன்னுடைய மனைவி இப்படி வந்து சமீப வருஷத்தில் இருந்ததே இல்லை. வெரி பிகினிங்ல இந்த மாதிரி இருந்தா மறுபடியும் நம்ம கூட அட்டாச்சா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து நீ என்ன சொன்னாலும் நான் கேட்குறமா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே இருந்திருக்காங்க. என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. இன்னைக்கு வந்து உங்க கை கால் 2யுமே வந்து என்னோட சாரியில வந்து பெட்ல நான் கட்டி போட போறேன். கட்டி போட்டுட்டு நான் என்ன பண்ணணும்னு நினைக்கிறேனோ அதெல்லாம் பண்ணுவேன். இன்னைக்கு வந்து நான் அந்த மாதிரி தான் நடந்துக்க போறேன் அப்படின்னு சொன்ன உடனே இவருக்கு பயங்கரமான ஆச்சரியம். ஏதோ சர்ப்ரைஸா ஏதோ பண்ண போறா அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து அப்படியே வெட்ட போற ஆடு மாதிரி தலையை கொடுத்துட்டு இருந்திருக்கான் இந்த லூசு. அந்த தன்னுடைய சாரியை தான் போட்டிருந்த சாரியை கழட்டி இந்த பவனுடைய 2 கைகள்லையும் கட்டி பெட்ல 2 பக்கம் இழுத்து கட்டியிருக்கா. இன்னொரு சாரி எடுத்து காலில் 2 கால்லையும் கட்டி 2 பக்கம் பெட்ல இழுத்து கட்டியிருக்கா. இவன் பேசாம இருந்திருக்கான். அப்போ தன்னுடைய இன்னொரு ஷால் எடுத்து பவனுடைய கழுத்துல கட்டி அப்படியே பெட்டுக்கு பின்னாடி போயிட்டு அப்படியே இழுத்து துடிக்க துடிக்க வீட்டுக்கார கொண்டிருக்கா. அவர் கத்திருக்கான், என்னை எப்படியாவது உயிரோட விட்டுரு, இனிமே வந்து நான் உன்ன கேட்க மாட்டேன் அப்படிலாம் கேட்டிருக்காரு. ஆனா அவ வந்து மன்னிக்க தயாரா இல்லை. இவனை எப்படியாவது கொன்றணும் அப்படிங்கிற மூர்க்கமா வெறி கொண்டு கணவனை துடிக்க துடிக்க கொன்னுட்டு ஒரு 11 மணிக்கெல்லாம் இவனை கொன்னுட்டான். கொன்னதுக்கு அப்புறம் எல்லா தடயங்களையும் அழிச்சிட்டு இந்த சாரியெல்லாம் எடுத்து மடிச்சு வச்சுட்டு அதே பெட்ல கணவனுடைய இறந்த பாடி கூடயே படுத்து தூங்கிட்டு சரியா ஒரு 5:30 மணிக்கு எந்திரிச்சு என் வீட்டுக்காரு இறந்து போயிட்டாரு ஹார்ட் அட்டாக்னு சொல்லிட்டு பயங்கரமா நாடகம் ஆட பக்கத்துல இருக்கிற தெருக்கல்ல இருக்கிற ஆட்கள்லாம் வந்து போலீஸ் வந்து இவ்வளோ தகவல் நடந்திருக்கு. இதை போலீஸ்கிட்ட சொன்ன உடனே
இப்போ இந்த கொலையை தனியா செஞ்சாலா இல்ல சங்கீத் கூட சேர்ந்து செஞ்சாலா, இந்த வேற யாராவது இன்வால்வ் ஆயிருக்காங்கன்னு சொல்லி போலீஸ் விசாரிக்கிறாங்க. விசாரிச்சா இல்ல சங்கீத்துக்கு இது சம்மந்தம் இல்லை, சங்கீத் வந்து அப்போ பீகார்ல தான் இருந்திருக்கான் அப்படின்னு தெரிய வருது. இந்த பெண்ணை இப்போ அரெஸ்ட் பண்ணி கோர்ட்ல நிப்பாட்டியிருக்காங்க. இப்போ வந்து ஜெயிலில் இருக்கா. இன்னும் தீர்ப்பு வரல, இந்த கேஸ் நடந்துட்டு இருக்குது. இந்த சம்பவத்துல இந்த மனைவி இப்படி மாறுறதுக்கு யார் காரணம்னு நீங்க நினைக்கிறீங்க? குடும்பம் ரொம்ப முக்கியம், குடும்பத்துல பணம் ரொம்ப முக்கியம், அதுக்காக மனைவிக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுக்காத அந்த கணவனா, இல்ல தன்னுடைய கணவன் எவ்வளவு கஷ்டப்பட்டு தனக்காக உழைக்கிறான், தன் குடும்பத்துக்காக உழைக்கிறான்னு அப்படி நினைக்காம ஊர் சுத்தின அந்த பெண்ணா, இல்ல ஒரு கல்யாணமான ஒரு பெண் தன்னுடைய குழந்தைய வந்து ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்காக தான் தன்னுடைய ஆட்டோவுக்கு வந்திருக்காங்கன்னு நினைக்காத அந்த சங்கீதா? இந்த சம்பவத்தை பத்தி உங்க கருத்து என்ன? யார் மேல தப்புன்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கிறத நீங்க கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இதை ஒரு எச்சரிக்கை காணொலியாக தான் நான் பதிவு விடுறேன். குடும்பங்கள் உடையிற இந்த சூழல்ல நம்ம குடும்பங்களை எப்படி நேர்மையா நடந்துக்கிறது, கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற உறவு எப்படி இருக்கணும், எவ்வளவு டிரான்ஸ்பரண்டா இருக்கணுங்கிறத பத்தியான தகவல்களையும் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. நான் உங்க ஆர் சஜா. நன்றி, வணக்கம்.